ஸோ ஒரு பெண்ணாக சமூகத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எத்தனை போராட்டங்கள், எந்த அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம் உடன் பிறந்த சகோதரர், அப்பா, இந்த இரத்த உறவை தவிர வேறு எந்த இரத்த உறவுகளும் நமக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத ஜெனி உணர்ந்து கொள்கிறாங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஸ் காண போச்சு, ஏடிஎம் போயிடுச்சு. இமீடியட்டாக பேங்க்குக்கு ஏடிஎம்மை பிளாக் பண்ணுறாங்க ஜெனி. அடுத்த காலேஜில் மெயின் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரெசன்டேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் அதில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் இந்த சந்துரு பார்த்திங்க அப்படின்னா தன்னை ஜெனி காதலிக்கலை அப்படிங்கிற அந்த வேதனையில், இல்லை அந்த கோவத்தில், பழி வாங்குகிற எண்ணத்தில் ஜெனிக்கு அடுக்கடுக்கான செயல்பாடுகள், குற்றங்களை செய்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். முதல் குற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜெனி படிக்கிற காலேஜில் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியை, அதாவது ஹெச்ஓடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களிடத்துல ஜெனியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியை, ஸோ ஷர்மிளா, ஸோ இவங்கக்கிட்டேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியை பற்றி வைக்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த சந்துரு. ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் எப்படி கிடச்சதுன்னு தெரியாது. மேபி இவங்க ஒரத்த நாட்டில் இருக்கிறதுனால இந்த ராம் அண்ட் சந்துரு 2 பேரும் ஜெனியோட அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு ஸ்டாஃபுங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு, உங்களுடைய ஸ்டூடெண்ட் பாருங்கள் எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இன்சல்ட்டு, ஃபஸ்ட்டு குற்றம் கூட சொல்லலாம், பழி சுமத்துவது அப்படின்னு கூட சொல்லலாம். சந்துருவோட ஊர் பட்டுக்கோட்டை, ராம் ஊர் ஒரத்தநாடு. ஸோ 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஜெனி ஒரத்தநாட்டில் படிக்கிறத அவங்க ரொம்ப வசதியாகவே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் உண்மையான காதல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். ஸோ இப்போ காலேஜில் ஜெனியை அந்த ஸ்டாஃப் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஜெனி அனாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி கோவப்பட்டு சந்திரகிட்டேயும் ராம்கிட்டேயும் பேசுகிறத கட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை லவ்னு போய் சொல்லி இப்படி ஒரு ஏமாற்று வேலை பண்ணுறது, இல்லை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இது ஒரு தப்பான செயல்பாடு அப்படிங்கிறது ஜெனிக்கு உணர்ந்ததுனால இவங்களுடைய காண்டாக்ட் நமக்கு லைஃப்பில் இருக்கக்கூடாது, இந்த தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெனி அதுலேருந்து கட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசுகிறத நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக ராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அண்ணன்னு சொல்லி ஒருத்தர் மூலியமாக ஜெனியோட நம்பருக்கு கால் பண்ணி ஜெனியோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி மிரட்டுறாரு. நான் டீச்சரோட பொண்ணுங்கிறதுனால சும்மா விடுறேன், இல்லைன்னா உங்கள் பொண்ணை வேறு விதமாக பார்ப்பேன் அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனியோட அம்மா அப்பா, ஓகே உன்னால் முடிஞ்சதை பாரு, என்னால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன் பொண்ணு அதை தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஜெனியும் கோவத்தில், நான் உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை, நீ தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்க, அதற்கான தண்டனை நான் தான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கோவமாக பேசிட்டு வச்சிடுறாங்க. ஸோ ஜெனியோட லைஃப்பில் வில்லன்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் சோகமான நிகழ்வு நிறைய நடக்க ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு இவங்க பழகின விதம், அதை அவர்கள் பயன்படுத்திய விதம் எவ்வளோ தவறானது, அதை வைத்து கொண்டு அவர்கள் மிரட்டியதும் எவ்வளோ மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். காலேஜில் ஜெனி ஷர்மிளா மேம் கிட்டே போய் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் என்னுடைய ப்ராக்டிக்கல் மார்க் 100 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிங்க, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு கொஷின் கேட்குறாங்க. பட் ஆன்சர் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ ஜெனி கோவமாகி நேராக பிரின்ஸிபல் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த மேடம் என்னோடய மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் ஃபைனல் இயரில் பண்ணியிருக்காங்க, இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்ந்து வெளியில் சின்னதாக போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் மார்க்கு குறைச்சிங்க, எங்களுக்கு ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னு. ஸோ இதுதான் ஜெனி கல்லூரியில் முதல்ல பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஜெனியோட பிரின்ஸிபல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கன்சோல் பண்ணுறாங்க. ஓகே, டோன்ட் வரி, நாங்கள் அதை உங்களுக்கு சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெனியை. ஸோ ஜெனி இப்போ ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க.
ஸோ ஃபைனல் இயர் முடிஞ்சிருச்சு, காலேஜ் விட்டு வெளியில் வராங்க, அந்த ஒரத்த நாட்டு பகுதியிலேருந்தே வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜெனிக்கு சந்துரு கால் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, ஸோ உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன், நீங்கள் வந்து ஹை காஸ்ட், ஸோ உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நான் சும்மா தான் உங்களை லவ் பண்ணேன், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து நடித்த நாடகம் தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜெனியும் ஓகே பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போதும், நீங்களும் நல்லா இருங்க, இதனால் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனியும் வச்சிடுறாங்க. இப்படி நல்ல பையன் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்த டயத்தில் தான் சந்துரு வந்து தன்னுடைய வில்லன் முகத்தை ஜெனிக்கிட்ட காமிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுக்கடுக்கான பிரச்சனைகளை குடும்பத்தில் உருவாக்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட தான் யாரையும் லவ் பண்ணுறதை சொல்லவும் இல்லை, யாரையும் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம்.